என்ன தட்டுல ஒன்னத்தையும் காணும், மொத்தத்தையும் வயிற்று வச்சிருக்காயா? சரி வந்ததுக்கு இடையாத தூக்கிட்டு போவோம். வந்துரு ஐ கிடைச்சி வச்சிரா. திடீர்னு பங்கு எனக்கடா? எனக்கே கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. வந்துட்டான் வாயை தூக்கிட்டு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஆஹா பாப்பா கையில ஆப்பிள் கீழே வச்சுதான் தூக்கிடணும். பாப்பா வையா என்ன கையிலேயே வச்சிருக்கியா? சாப்பிடுறது பாதியை சாப்பிட்டுருச்சு. பாப்பா கொஞ்சமா வப்பியா? சத்தம் போடாம சாப்பிட்றணும். சத்தம் மட்டும் கேட்டுச்சு பங்குக்கு வந்துடும். அச்சுச்சோ என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? என்னவா இருக்கும்? ஓஹோய் வேணாமா, என்ன எண்ணெய் விட்டுட்டு சாப்பிட்ற? எடியா போங்க. நான் கொடைக்கானல் போறேன்பா. என் கூட யார் வரீங்க? மச்சி நான் வரண்டா. டேய் நீ வரல? என்ன என்னைக்கும் இல்லாம என்னைய கூப்பிடுறான். ஒருவேளை என்னைய கூட்டிட்டு போய் மலை உச்சில இருந்து உருட்டு வரதுக்கு பிளான் பண்றானோ? எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன். நானும் வரேன் மச்சி. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். சபா இந்த ஆளை கூட்டிட்டு போயிட்டு வரதுக்குள்ள என் உசுறு போயிடுது. யோ வாய வருஷா பொண்டாட்டி 1 மணி நேரம் உன்னை மேய விட்டு கூட்டியார சொல்லி உத்தரவு போட்டுருக்கான். சீக்கிரம் வா. கல்யாணத்துக்கு முன்னாடி காலரை தூக்கி விட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனும் நான் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு கை கால அமைக்க விடுறவனும் நான் தான். என்ன வாழ்க்கடா. வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. டேய் இந்த பக்கம் போக கூடாது. இவரா துணி வச்சு அடிச்சாரன். ஏங்க இந்த பக்கம் போக கூடாதா? அதை சொல்றதுக்கு நீங்க வர்றா. வந்து துணி வச்சு அடிக்கிற. வந்து அட்டா பாவி, உன்னைய ஊட்ட பார்த்துக்க சொல்லி விட்டு போனதுக்கு இப்படி ஊட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்கியாடா. உன்னையெல்லாம் என்னடா பண்ணலாம் சொல்றா? என்ன பண்றதுன்னா கூட்டிட்டு போய் பீச் பார்க்கு சினிமான்னு காமிச்சு கூட்டியா நல்லா இருக்கும். ஐயோ இந்த சொட்ட பையன் தோசைக்கல்ல வாங்கி அந்த வீட்டுல விட்டுட்டான். இது வேற என் பொம்மையை திங்கிது. அப்பாடா வந்துருச்சுடா.